ஹலோ ஸ்டூடெண்ட், வணக்கம். நாம் இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா, 6ஆம் வகுப்பு முதல் பருவம் இன்பத்தமிழ் லெசன் 1 இன்பத்தமிழ் புக் பேக் ஆன்சராக பார்க்கலாம். சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. ஃபர்ஸ்ட் ஒன், ஏற்றத்தாழ்வற்று டேஸ் அமைய வேண்டும். சமூகம். ரெண்டாவது கொஸ்டின், நாள் முழுவதும் வேலை செய்து களைத்தவருக்கு டேஸ் ஆக இருக்கும், அசதியாக இருக்கும். மூணாவது கொஸ்டின், நிலவு கூட்டல் என்று என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் நிலவென்று. நாலாவது கொஸ்டின், தமிழ் கூட்டல் எங்கள் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் தமிழெங்கள். ஐந்தாவது கொஸ்டின், அமுதென்று என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது அமுது கூட்டல் என்று. ஆறாவது கொஸ்டின், செம்பயிர் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது செம்மை கூட்டல் பயிர். இன்பத்தமிழ் பாடலின் கருத்துக்கு ஏற்றபடி பொருத்துக. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், விளைவுக்கு நீர். ரெண்டாவது கொஸ்டின், அறிவுக்கு தோல். மூணாவது கொஸ்டின், இளமைக்கு பால். நாலாவது கொஸ்டின், புலவருக்கு வேல். ஒத்த ஓசையில் முடியும் ஏபு சொற்களை எடுத்தெழுதுக. அமுதென்று நிலவன்று, நீர் உயிருக்கு விளைவுக்கு. குருவினா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், பாரதிதாசன் தமிழுக்கு சூட்டியுள்ள பெயர்கள் யாவை? அமுது, நிலவு, மனம். நோட் பண்ணிக்கோங்க. ரெண்டாவது கொஸ்டின், நீங்கள் தமிழை எதனோடு ஒப்பிடுவீர்கள்? அமுதம், நிலவு, மனம், தேன், தங்கம், கரும்பு, சந்தனம், அமுத சுரப்பி போன்றவற்றோடு தமிழை ஒப்பிடுவேன். அடுத்து சிறுவினா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், இன்ப தமிழ் பாடலின் உங்களுக்கு பிடித்த அடிகள் 2 எழுதுக. பேஜ் நம்பர் 2 எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் லைனு, தமிழுக்கு அமுதென்று பேர், அந்த தமிழ் இன்பத் தமிழங்கள் உயிருக்கு நேர். இது நோட் பண்ணிக்கோங்க. சமூக வளர்ச்சிக்கும் நீருக்கும் உள்ள தொடர்பு யாது? ஃபர்ஸ்ட் லைன், ஃபர்ஸ்ட் பாயிண்ட், நீரின்றி வேளாண் தொழில் நிகழாது. ரெண்டாவது லைன், நீர் இவ்வுலகில் உள்ள அனைத்து உயிர்களுக்கும் உயிர் போன்றது. மூணாவது லைன், நீரினால் விளையும் விளைச்சலினால் மக்கள் பயன்பெறுவர். அடுத்து சிந்தனை என்ன பார்க்கலாம். வேல் என்பது ஓர் ஆயுதம், தமிழ் ஏன் வேலோடு ஒப்பிடப்படுகிறது? சிந்தனை வினா நோட்டில் நோட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், வேல் கூர்மையான ஆயுதம். அதே போல் தமிழ் மொழியிலுள்ள இலக்கியங்கள், பாடல்கள், கவிதைகள் கூர்மையான கருத்துக்களை கொண்டு நல்வழிப்படுத்துகிறது. செகண்ட் பாயிண்ட், ஆகவே தமிழ் வேலுடன் ஒப்பிடப்படுகிறது. அதேபோல் கத்தியின் முனையை விட பேனாவின் முனை கூர்மையானது என்ற பழமொழியும் இதனையே விளக்கும்.